இனிய காலை வணக்கம். என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுர்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 7 பேட்ச் 7. இன்று நாள் 3 தேதி 4/10/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நான் என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்றைய 2வது நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மிடம் ஆன்மீக உரையாற்றுவதில் தியானத்தால் வாழ்க்கையை மாற்றுதல் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் How Transformation Happened in Life by Meditation என்ற தலைப்பில் இன்று உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். நண்பர்களே, இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் கிடைக்கும் பலன்களை பற்றி நான் கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து நாம் ஓகே சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம், இயற்கையான சுவாசம், இலகுவான சுவாசம். உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, அடுத்த 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம்.
நண்பர்களே, கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் மெதுவாக உங்கள் கண்களின் மேல் இருந்து விலகவும். இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மலர்ந்த முகத்துடன் மெதுவாக திறக்கவும். நன்றி நண்பர்களே. இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி நண்பர்களே. இன்று 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இன்றைய தலைப்பில் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவ பகிர்தலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் பை மெடிடேஷன், தியானத்தினால் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல் பற்றி நம்மிடம் ஆன்மீக ஞான உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அவர்கள் கடந்த 17 வருடங்களாக தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் நிறைய தியான பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அவர்கள் தியான வகுப்புகள், ஆன்மீக வகுப்புகள் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் எடுத்து வருகிறார்கள். அவர்கள் நிறைய தியானம், ஆன்மீக ஞானம் பிரசாரம் செய்து வருகிறார்கள். மேலும் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அவர்கள் தியான யக்னங்கள் நடக்கும் பொழுது அங்கு சென்று தியானம், ஆன்மீக சேவைகள் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இன்று வரை. நான் இப்பொழுது ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் பகிர்தலில் தியானத்தினால் ஏற்பட்ட மாறுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் பை மெடிடேஷன் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு
சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேடம், ஓவர் டு யூ மேடம். குட் மார்னிங் மேடம். காலை வணக்கம் மேடம். ஓகே வணக்கம். நன்றி நன்றி மேடம். முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம்க்கும் இந்த ஜூம்ல இணைந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். என் பெயர் உஷா குமார். நான் 17 வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் தியானம் பண்றது என்றது ஒரு டைம் பாஸ்க்காக நான் பக்கத்துல சென்டர் இருக்குன்னு சொல்லி போனேன். ஆனா அங்க போன அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தி மார்க்கத்துல இருந்தேன். அதாவது எந்த கிழமையும் விட மாட்டேன், கோயிலுக்கு போயிட்டே தான் இருப்பேன். அதாவது பிரதோஷத்துக்கும் கிருத்திகைக்கும் சங்கட சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, கிருத்திகை, இந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, வீட்டுல சும்மா இருக்கிறோம், சோ கோயிலுக்கு போனா நல்லது, ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் என்றதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நாங்க ரொம்ப வசதியா வேற இருந்தோம். இப்ப எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ கோயிலுக்கு போறேன்னா? அப்ப நினைச்சிட்டு இருப்பேன் நான், ஏன் கோயிலுக்கு போனான்னா ஏதாவது கஷ்டம் இருந்தாதா, ஏதாவது கோரிக்கைகள் இருந்தாதா கோயிலுக்கு போவாங்க எல்லாருமே, உனக்குதான் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அது அவ்வளவா தெரியல. ஆனா போயிட்டு இருந்தேன். ரொம்ப டீப்பா நான் பக்தி மார்க்கத்துல இருந்தேன். அதுக்கப்புறமா பக்கத்திலேயே சென்டர் இருக்குன்னு சொன்னதுனால அங்க போயிட்டு இருந்தேன். போன அப்புறம் எனக்கு அங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காந்துட்டு நம்ம சுவாசத்தில் மேல கவனம் வைக்கிறது வேற, கஷ்டமான வேலை ஒண்ணும் இல்லை. 11 to 12 நடிச்சிட்டு இருந்ததை நான் அங்க போயிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எங்க ஹஸ்பண்ட் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்டர் ஆகும்போது அங்க நிறைய இருந்தது. ஆனா எப்பவுமே அவங்க வீட்டுல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சோ அதனால அது அப்படியே போயிட்டு இருந்தது. போக போக கொஞ்ச நாள் ஆக ஆக டவுன் ஆயிட்டே இருந்தது. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, நீ தியானத்துக்கு போன அப்புறம்தான் இது எல்லாமே நடந்ததுன்னு. ஆனா அது கிடையாது. ஏன்னா பார்வைக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது, அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தானே தெரியும். அது எப்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா அது வெளியே சொல்லாம எங்க ஹஸ்பண்ட் அவங்களே அத தாங்கி பிடிச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு டயத்துல அது வெளியே தெரிய வந்துடுச்சு. சோ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ ஏதோ ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ என்னவோ தெரியல, கரெக்டான சமயத்துக்கு நான் தியானத்துல போனதுனால அங்க நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய ஆன்ம தியானம் ஆந்திரா மாஸ்டர்ஸ் நிறைய பேரு கிளாஸஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு என்ன புரிஞ்சிடுச்சுன்னா, ஓகே, ஏதோ பிறவில நாம பண்ணோம், அது இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் என்று நான் ரியலைஸ் ஆயிட்டேன். ஓகே. ஏன்னா இந்த பிரிவில எதுவுமே பண்ணல, நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது நாங்க திருப்பதிக்கு போவோம், வருஷம் ஒரு 3-4 கல்யாணோற்சவம் பண்ணுவோம். ஒரு கல்யாணோற்சவத்துக்கு அதாவது 5 பேரு கூட்டிட்டு போலாம். ஒரு வாட்டி 3-4 கல்யாணோற்சவம் ஒரே வாட்டி பண்ணிட்டு ஒரு 20 பேரு ஃப்ரீயா கூட்டிட்டு போவோம். அப்ப எல்லாருமே எங்களை வாழ்த்துடுவாங்க. அதாவது அங்க போய் தரிசனம் பண்ணணும் என்றால் எவ்வளவோ கஷ்டம், நீங்க ஃப்ரீயா கூட்டிட்டு வருவீங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க அப்பெல்லாம். சோ இது இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே, இந்த பிரிவுல நம்ம நல்லாதான் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லாதான் எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நடந்ததுன்னா சோ கிளாஸஸ் எல்லாம் கேட்டதுனால அந்த அனுபவம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, ஏதோ பிறவிலோ நாம பண்ணிருக்கிறோம் அதனாலதான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியணும் இல்லையா, எப்படி இவங்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஆகாயத்துல இருந்து பாதாளத்துக்கு போனா எவ்வளவு கஷ்டம் ஆகும் இல்லையா. சோ அவங்களை எப்படி இதுல கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே எங்குமே தனியா போக மாட்டேன். சோ அதனால அவங்கள துணையா கூட்டிட்டு போவேன். விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எங்காவது கிளாஸஸ் நடந்துச்சுன்னா, பத்ரி சார் வந்தாங்கன்னா அப்படியே மெல்லமா இவங்களை அதுக்குள்ள என்டர் ஆக வச்சேன். அவங்களும் அதுக்குள்ள வந்தாங்க. தியானத்துக்குள்ள வந்த அப்புறம் அவங்களுக்கு என்ன நல்லா பிடிச்சிருச்சுன்னா, ஃப்ரீயா தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீயா ஃபுட்டு வைக்கிறாங்க. பத்ரி சார் காலையே அவங்க தொட விட மாட்டாங்க, வழங்க விட மாட்டாங்க. ஏன்னா
எல்லோருமே ஆன்மாக்கள், எல்லோருமே கடவுள்மார்கள், ஆல் ஆர் ஈக்குவல்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3ம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நல்லா பிடிச்சிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி அப்பப்போ வந்து அவங்களும் கிளாஸஸ் கேட்பாங்க. கேட்டப்புறம் அவங்களும் ரியலைஸ் ஆயிட்டாங்க. ஓகே, இது ஏதோ கடந்த கால பிறவிகளோட கர்மாக்கள். அதோட விளைவுகள் தான் நம்ம இப்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம் என்று. ஆனா, அந்த மேல இருந்து கீழ போய் இந்த மாரி ஸ்டெடியா நின்னோம்னா 100% தியானம் மட்டும் தான் காரணம். வேற எதுவுமே இல்ல. சோ, இந்த மாரி நடந்துட்டு இருந்தது. சோ, நெறைய நெறைய நாங்க பண்ண வேலைன்னா, அந்த டயத்துல அ மன உளைச்சல் இருந்துட்டே தான் இருக்கு. நெறைய பேரு எங்கள ஏதேதோ சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, நெறைய பணம் இருந்தது. அப்பல்லாம் அந்த மாரி இருந்தாங்க. இப்ப இந்த மாரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது ஓகே. ஏன்னா ஞானம் இல்ல. அதனால பேசுவாங்க. நாங்க அது எதுவுமே உள்ள போட்டுக்கல. எதுவுமே உள்ள போட்டுக்காம நாங்க என்ன பண்ணோம்னா, நெறைய நெறைய பிரச்சாரம். எங்கெங்க எங்களால முடியுமோ அங்க. ஏன்னா, நம்ப பிரமிட் மாஸ்டர் ஜெயக்குமார் சார் அவங்க மெயின் இல்லையா? அவங்க வந்து நெறைய பேம்ப்ளெட்ஸ் வந்து 1,00,000 பேம்ப்ளெட்ஸ் அந்த மாரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்க நெறைய அத எந்த இடத்துல கூட்டம் இருப்பாங்களோ, அங்க எல்லாம் போய் கு குடுத்துட்டு இருந்தோம். இப்ப நெறைய பேர் கேட்டாங்க கூட, உங்களுக்கு ஏதாவது காசு தருவாங்களா? நீங்க ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எதுவுமே நாங்க உள்ள போட்டுக்கல. ஏன்னா, நாலெட்ஜ் இல்ல, ஞானம் இல்ல. நெறைய பேசுவாங்க. நாமளும் ஒரு காலத்துல அந்த மாரி பேசினவங்க தான். சோ, அது மாரி அது எதுவுமே பண்ணாம நாங்க நெறைய பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த பக்கத்துல சென்டர் இருக்கு இல்லையா? அவங்க வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எங்க வீட்ல சரி நாம ஒரு 40 நாளு நம்ம வீட்ல வச்சுக்கலாம். எப்பவுமே பத்ரி சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாம நம்ப வீட்ல ஒரு 2 பேரு, 3 பேரு வந்தாலும் போதும். ஒரு தியான சென்டர் திறக்க வைக்கணும். ஏன்னா, எப்போ நம்ம தியானம் செய்வோமோ, அப்போ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட அவங்களுடைய சக்தி நமக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா, ஒரு சென்டர் ஆரம்பிச்சோம்னா, ஒரே டைம்ல நம்ம தியானம் பண்ணுவோம் இல்லையா? ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து எப்ப தியானம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். எப்பல்லாம் நம்ம கூட்டு தியானம், ஆ குரூப் மெடிடேஷன் பண்ணுவோமோ, அப்ப அவங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு 40 டேஸ் எங்க வீட்டு நிலைமை தான் சரியில்ல. சோ நம்ம வந்து இது நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போகணும் சொல்லிட்டு, எனக்கு இது ஒரு சரியா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு, ஒரு 40 நாளு நம்ம வீட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து 1 ஃப்ளோர்ல, நாங்க 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்க. அவங்க டெய்லி சாப்பிடுவாங்க. விதவிதமா சாப்பிடுவாங்க. சோ, நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன். 40 நாளு நம்ம வீட்ல தியானம் நடக்கும். தியானம் என்றது நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சோ, அதனால நீங்க வந்து ஒண்ணும் அந்த 11 to 12 நான் கிளாஸ் பண்ணேன். நீங்க வந்து ஒண்ணு பண்ணிக்கோங்க. இல்லன்னா எல்லாரும் கிளம்பிட்ட அப்புறமாவது பண்ணுங்கன்னு போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்க என்னன்னு தெரியல. அதுதான் நம்ப ஒரு அடி வச்சா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு 10 அடி நமக்கு ஹெல்ப் குடுக்கும்ன்றது அது கரெக்ட்டா ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணாமலே இருந்தாங்க. அந்த ஞாயித்துக்கிழமை அந்த நாள் அப்ப மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா, அவங்க ஒரு நாள் கூட விடாம அதாவது ஃப்ரைடே மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க. விதவிதமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே, அவங்க ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லி பண்ணாங்க. சோ இந்த மாரி 40 நாளு தியானம் எங்க வீட்ல நடந்தது. ஒவ்வொரு நாளும் 30, 35 பேரு, 40 பேர் அந்த மாரி வந்துட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா 40 நாள் கழிச்ச அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணிச்சு. சோ நல்லா இருக்கே! நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஓகே. அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பத்தி அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும்ன்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ்க்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 1 இயர் அது அப்படியே தொடர்ந்து நான் 1 இயர் வச்சேன். அதுல இருந்து தான் எங்க வீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி கட்டா நான் பணம் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா எப்போ நான் பணம் பார்ப்பேனான்னு என்ற நிலைமைக்கு நான் போயிட்டு இருந்தேன். சோ இந்த மாரி நடக்கும்போது என் பையனுக்கு வந்து நானு இன்ஜினியரிங் எங்களால சேர்க்க முடியல. சோ அதனால என்ன பண்ணோம்னா, மாமூலு டிகிரி காலேஜ்ல சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆன உடனே அவனுக்கு வந்து உத்தியோகம் டக்குன்னு ஒரு 1 வீக்ல கிடைச்சது. அதாவது 1 வீக்லன்னா இந்த நம்ம வீட்ல தியானம் நடக்கும்போது தான் இது எல்லாமே அவனுக்கு இன்டர்வியூ ஆனது எல்லாமே கிடைச்சுச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட என்கிட்ட சொன்னாங்க. நாங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சோம். 10,00,000 15,00,000 செலவு பண்ணோம். எங்களுக்கு யாருக்குமே இன்னும் ஜாப் கிடைக்கல. ஆனா உங்க பையனுக்கு பாருங்க ஆன்டி,
எக்ஸாம் எழுதிட்டு வந்தான், டிகிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். 1 வீக்லயே அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வீட்ல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு 40 பேர் வரணும் இல்ல, ஒரு 3, 4 பேர் வந்தாலும் ஒரு சின்னதா நம்ம சென்டர் ஆரம்பிச்சு தியானம் பண்ணோம் என்றால் கண்டிப்பாக நம்ம வீட்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்தா வெளியே போய் அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், அதாவது நாம ஒரே டைம்ல வீட்ல கூட நாம கூட எப்பவுமே முடிகிற வரைக்கும் ஒரே டைம்ல தியானம் பண்ணோம் என்றால் அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட பிரசன்ஸ் நமக்கு இருக்கும் என்றது இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல வந்தேன். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. நண்பர்களே, நெட்டு ப்ராப்ளத்தால் தியானத்தை தொடருங்கள். நிகழ்ச்சிகள் தொடர முடியவில்லை என்றால் நீங்கள் தியானத்தை தொடருங்கள் நண்பர்களே. இன்று இங்கு மழை பெய்து மின்சார பிரச்சனைகள் இருப்பதால் நெட்டு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் தியானத்தை தொடருங்கள் நண்பர்களே. உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மின்சாரம் சரியாகிவிட்டால் நெட்டு பிரச்சனை இல்லை என்றால் நமக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். மேடம். சார். ப்ரொசீட் மேடம். கொஞ்சம் உங்க இது ஸ்கிரீனை சரி பண்ணீங்க வீடியோவை. நான் அறிவிச்சிருக்கிறேன், நெட்டு ப்ராப்ளம் இருந்தா தியானத்தை தொடர சொல்லியிருக்கேன். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஸ்கிரீனை சரி பண்ணீங்க. தேங்க்யூ மேடம். ப்ரொசீட், ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ் சார், எஸ் சார். எஸ். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. சோ நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் பணமே பார்த்த முடிஞ்சது. ஏதோ ஓரளவு போயிட்டு இருந்தது. என் பொண்ணு கல்யாணத்தை ஏஜுக்கு வந்துட்டாங்க. சோ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் முன்னாடி எவ்வளவோ இருந்தது, ஆனா கல்யாணத்தப்போ எதுவுமே இல்லை. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நாங்க பண்ண வேண்டியது பண்ணிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நமக்கு உதவி கொடுக்கும் சொல்லி நினைச்சிட்டு நாங்க தியானமும் தியான பிரச்சாரமும் பண்ணிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா எங்க சாரோட அக்கா மாமா இருக்காங்க. அவங்களுக்கு பசங்கள் இல்ல, மாமா இறந்துட்டாங்க, அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க இன்னொரு வீட்டுல இருந்தாங்க. ஆனா எங்களோட நிலைமை தெரிஞ்சுட்டு அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சொன்னாங்க, அவங்க கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் வாங்கிட்டு உங்களை தெருவுல விட்டுடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யூனிவர்ஸ் பாருங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாம பண்ண வேண்டியது பண்ணா போதும், நமக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ அது கண்டிப்பாக வரும். சோ அந்த மாதிரி டயத்துல அவங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, யாரோ சாப்பிடுறது என் தம்பி சாப்பிட்டுட்டோம், இதுல என்ன இருக்கு, அவங்க என்ன பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. ஒரு 14 மாசம் தான் இருந்தாங்க. 14 மாசம் இருந்துட்டு என் பொண்ணுக்கு தேவையான பணமும் நகையும் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க உயிர் விட்டுட்டாங்க. சோ அப்போ கல்யாணம் ரொம்ப கிராண்டா நாங்க பண்ணோம். அதாவது பத்ரி சார் கூட கல்யாணத்துக்கு வந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நான் வாழ்க்கையில மறக்க முடியாதது என்னவென்றால் பத்ரி சார் தான். ஏன்னா நம்ம கடவுளை நேரா பார்க்கல, நடமாடும் தெய்வம் யாரும் என்றால் பத்ரி சார் தான். ஏன்னா எப்படியோ இருந்த வாழ்க்கை இவ்வளவு அழகாக எடுத்துட்டு வந்திருக்காங்க என்றால் அதுக்கு காரணம் தியானமும் இந்த ஆன்ம தியானம் தான். அது கொடுத்த பத்ரி சாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது. சோ எப்போ நடந்தது கல்யாணம்னா 2016, அதாவது ஃபிளட்ஸ் சென்னையில நிறைய வீட்டுல எல்லாம் தண்ணி வந்தது பாருங்க, அந்த டயத்துல. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்க இந்த டயத்துல கல்யாணம் வச்சிருக்கீங்க, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா அப்போ. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா நான் பெங்களூருக்கு போய் பத்ரி சாருக்கு நான் இன்வைட் பண்ணேன், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு. சோ வருவாங்க, சார் வருவாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம ஏன் பதட்டப்படக்கூடாது, எப்பவுமே பயப்படக்கூடாது, நெகட்டிவமா எதுவுமே. ஏன்னா இதுதான் நமக்கு பத்ரி சார் கத்து கொடுத்ததே, எந்த நெகட்டிவும் உள்ள வரவே கூடாது. சோ அதனால அந்த மாதிரி இருந்தோம். ஆனா பாருங்க, கரெக்டா 1 வீக் மட்டும் அங்க மழையே இல்ல, கல்யாணம் சூப்பரா நடந்தது. பத்ரி சாரும் வந்தாங்க,
ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்தாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. பத்ரி சார் வந்தாங்க கல்யாணத்துக்கு. அவங்களது ஆக்சுவலா டி நகர்ல வந்து அவங்களது ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. நைட்டு 10:30க்கு சேலம் போகணும். மியூசிக் மெடிடேஷன் இருக்கு. இந்த நடுவுல அவங்க அந்த 8:30 மணிக்கு அங்க முடிச்சுக்கிட்டு ட்ரிப்ளிகேன்ல கல்யாணம் அங்க வந்தாங்க. அங்க டி நகர்ல கிளாஸ் நடக்கும்போது முடிச்சிட்ட அப்புறம் எல்லாருமே சார் கிட்ட பேசுவாங்க. கூட்டம் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப சார் கூட சொல்லிட்டு இருந்தாங்களா, இல்ல நான் முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும், என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்த அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன், பிரஸ் பண்ணாதீங்கன்னாங்க. சரி, குரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும் இல்லையா? வந்தாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பிளெஸஸ் கொடுத்தாங்க, அதுவே போதும்னு நினைச்சேன். கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாங்க. திரும்பி கிளம்பும் போது அவங்க வந்து எனக்கு மனசுல ஐயோ அவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு ஒரே ஆதங்கமா இருந்தது. அதுக்கப்புறமா கீழே இறங்கும் போது என்ன ஒரு மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, குடுகுடுன்னு உள்ள போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் என்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதை சாப்பிட்டுட்டே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சமாவது சாப்பிட்டாங்க இல்லன்னு. அதுக்கப்புறமா சேலம்ல தியான யக்ஞம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தேன். டொனேஷன் கொடுத்தா எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்குள்ள இருக்கிறது குருமார்கள் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னு பாருங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு சும்மா இருக்கலாம் இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பா நாம இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம், இந்த பணம் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படியாவது சரி பத்ரி சார் வந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு வாட்டி வந்து இங்க பத்ரி சார்து வந்து சென்னையில பர்த்டே நடந்தது. அப்போ நான் என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்தேன். ஒரு ஆடிட்டோரியம்ல என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்தேன். சார் என்கிட்ட வந்தாங்க. அதாவது சார் பின்னாடி நிறைய பேர் எப்பவுமே கூட்டம் இருப்பாங்க. வந்தாங்க. வந்து என்கிட்ட வந்து, மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் மலேசியால இருக்கும்போது கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். டைரக்டா வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க அவங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து தெலுங்குல சொன்னேன். தமிழ்ல சொன்னேன். சாருக்கு எப்படி புரிஞ்சது? என்னையே சொல்றாங்களா, வேற யாரையாவது சொல்றாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது சார் கிட்ட போய் நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லும்போது எல்லா சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த மாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மலேசியால இருக்கும்போது கேட்டேன். எப்படி இருந்ததுன்னா, கல்லுல பருப்பு போட்டு தனான்னு நம்ம சுத்தினா எப்படி வருமோ அந்த மாதிரி அவங்க வாயில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு முடிவாயிடுச்சு, ஓகே இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு. அப்புறமா தெரிஞ்சது மலேசியால இங்கிலீஷ்ல அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்களா. பாருங்க, எத்தனையோ மக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அத வந்து எல்லாமே கேட்கணும் என்றது கிடையாது. ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் மலேசியால இருக்கும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு அவங்க ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னது வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இந்த 2 விஷயங்களும், கல்யாணத்துக்கு வந்ததும், பத்ரி சார் வந்து இந்த மாதிரி இருந்ததும், வந்து என்ன வந்து சொன்னதும். சோ இந்த மாதிரி, ஏன்னா நாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தியானம் மட்டும்தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத நாம அதை வச்சுட்டு வாழ கத்துக்கணும்னு சொல்லிட்டு பத்ரி சார் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாருங்க, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அப் அண்ட் டவுன்ஸ் என்றது கண்டிப்பா எல்லோருக்குமே இருக்கும். அதே தியானத்துக்கு முன்னாடி ஐயோ இந்த மாதிரி இருக்கே கடவுள் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கடவுளை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா கடவுளை திட்டுவோம். ஆனா தியானத்துக்கு வந்த அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம தான் காரணம் என்று நாம எப்போ கண்டிப்பாக அது ரியலைஸ் ஆயிடுவோமோ அப்போ அந்த கர்மா என்றது, அந்த விளைவுகள் என்றது ஸ்மூத்தா போயிடும். அதாவது வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் என்றது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸே வாயில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பத்ரி சார். ஏன்னா உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் உங்கள் தலையெழுத்துன்னு என்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வருமோ அதுதான் நம்ம தலையெழுத்தா மாறும். அதாவது அதனாலதான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க, மேல ததாசு தேவதைகள் இருப்பாங்க, நம்ம எப்பவுமே நல்லதா பேசணும் தான்
தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது இந்த காதுல போட்டுக்கிட்டு இந்த காதுல விட்டுடுவோம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் நமக்குள்ள நிறைய ஞானம் இருக்கு. அந்த ஞானம் வெளியே எடுத்துட்டு வருதுதான் இந்த தியானமே, வேற எதுவுமே இல்ல. சோ அதனால தியானம் பண்ண 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 நமக்குள்ள இருக்கிற ஆன்ம ஞானம், அதாவது நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் நம்ம நிறைய தியானம் பண்ண பண்ண நமக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்கும். எல்லார்கிட்டயும் அது கேட்க முடியாது. கேட்டாலும் நமக்கு பதில் அவ்வளவா இருக்காது. ஆனா அந்த சினிமா பார்க்கும்போது ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்ல இருக்கிறது அந்த நம்ம கொஸ்டினோட ஆன்சர் அது இருக்கும். அப்போ நமக்கு அது உடனே அது தெரிய வரும். அதுதான் நாலேஜ், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். ஆனா அப்ப நமக்கு தெரியல. ஆனா தியானம் செய்ய 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 அந்த மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற ஆன்மா, ஆன்மா என்றால் யாரு? கடவுள். அவங்க நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த மனம் தடையா இருக்கிறதுனால நம்ம அது கேட்க மாட்டோம். எப்போ தியானம் பண்ணுவோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். சோ பாருங்க, எப்படியோ இருந்தவங்க நாங்க கீழக்கு போயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல எதுவும் இந்த மாதிரி தெலுங்குல தமிழ்ல கிளாஸஸ் சொல்றேன்னா எனக்கே ஆச்சரியம். ஏன்னா நான் பியூர் தெலுங்கு, எங்க பசங்க ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். அதனால தமிழ் எனக்கு அவ்வளவா தெரியவே தெரியாது. நிறைய மாஸ்டர்ஸ் அப்ப சொல்லும் போது நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பேன், இவ்வளவு நாலேஜ் நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படி போய் சேரும், எவ்வளவு நிறைய இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு தவிப்பு இருந்தது. அந்த தவிப்பு 10 வருஷம் கழிச்சுட்டு இந்த பிஎம்சி வந்தப்புறம், ஜூம் செஷன்ஸ் வந்தப்புறம் தான் இது நானும் தமிழ்ல கிளாஸஸ் சொல்ல ஆரம்பிச்சேன். அது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நமக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனா அது வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த தியானம் ஒரு துணையாக இருக்கு. ஒரு பயம் இருக்காது. ஓகே, நம்மளால நமக்கு எது வருமோ அது சொல்லலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல நிறைய தெலுங்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனா நிறைய மாஸ்டர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அது அப்படியே பழக்கமாகி இப்ப என்னால சொல்ல முடிஞ்சது. எனக்கே ஆச்சரியம். சோ இந்த மாதிரி தியானம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப, அதாவது முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நிறைய பேரு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம போயிட்டு இருக்கலாம். ஆனா நான்வெஜ் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பாவம். இதனாலதான் நிறைய கர்மாக்கள் நமக்கு சேருதுன்னு என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நான் பிசிஎஸ் கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். அட்டென்ட் பண்ணும்போது எத்தனையோ பேரை நான் வெஜிடேரியனா மாத்திருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ இந்த பிஎம்சி வந்ததோ அப்போ வீட்லயே இருந்து நம்ம போன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்கள அதாவது நிறைய பேரை இந்த மாதிரி நான் நிறைய பேரை வெஜிடேரியனா மாத்திருக்கிறேன். சின்ன பசங்க ஒரு 15-20 வயசுல இருக்கு. அவங்க எல்லாம் கூட ஒண்ணு இல்ல மேடம், என்ன இருக்கு, நான்வெஜ் நிப்பாட்டினா போதுன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தியானம் செய்ய 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 நம்ம வாக்கு கூட, அதாவது நம்ம என்ன பேசுறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணும். அவங்க கேட்பாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுயநலமா எது பண்ணாலும் கண்டிப்பாக அதோட விளைவுகள் நாமளே தான் அனுபவிக்கணும். நமக்கு தெரிஞ்ச அந்த ஞானமும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தி நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணணும். அப்போ யூனிவர்ஸ் கண்டிப்பாக நமக்கு உதவி கொடுக்கும். சோ இந்த மாதிரி வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம எவ்வளவோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த தியானத்தின் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மாக்கள் நம்ம கழிச்சுக்கிட்டே தான் வரும். அதாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா பகவத்கீதையில, ஞானாக்னி தக்த கர்மானம் என்று. அதாவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்வோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானம் என்றது வரும். அந்த ஞானத்துல நம்ம கர்மாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பஸ்மம் ஆயிடும் என்றது அது உண்மை, 100% உண்மை. இப்பவும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஆனா அதை புடிச்சுக்கிட்டு நாங்க அதை உள்ளேயே போட்டுக்கல. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாமே நாம கீழே வரும்போது நம்மளுடைய பிக்சர் நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். இப்படி நடக்கும், இந்த மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவோம். ஆனா இந்த பூமிக்கு வந்தறப்புறம் அந்த மாயையில விழுந்துட்டு நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். ஆனா இந்த கிளாஸஸ் கேட்கும் போது ஒன்னொன்னா புரிய வந்துடுச்சு. ஓகே, இதை நம்ம அப்படியே புடிச்சு இதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்
இந்த சம்பவத்துல இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இதுல நம்ம என்ன கத்துக்கணும் என்று தெரிஞ்சுக்கிட்டு நாங்க முன்னுக்கு போயிட்டே தான் இருக்கிறோம். அதாவது என்ன நடந்தாலும் நாம தான் காரணம் என்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம் என்றால் போதும், ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும். சோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அதனால எல்லோருமே தியானம் பண்ணுங்க. அதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க, ஏ தெரிஞ்சா ஏபி தெரிஞ்சா ஏபி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எத்தனையோ ஆஹ் மாசமா நிறைய கிளாஸஸ் கேட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியுதோ அது நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் நீங்களும் இம்ப்ரூவ் ஆவீங்க. அதனாலதான் நாங்க கஷ்டப்பட்டு தெலுங்கானாலும் எங்களுக்கு தெரிஞ்சது நாம 4 பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழ்ல நாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இதெல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங்ல எல்லாமே தெலுங்கு தான் இருந்தது. அதுக்கப்புறமா கரோனா டயத்துல பிஎம்சி வந்த அப்புறம் தான் தமிழ் மக்கள் வந்து நிறைய இதுல சேர்ந்திருக்காங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஹாப்பியா சாப்பிட்டோமா, ஜாலியா இருந்தோமா, வெளியே சுத்தினோமா அப்படிதான் இருந்தது. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் அதெல்லாமே ஒரு பார்ட்டு, அது முக்கியம் கிடையாது. அது எல்லாமே உடலுக்கு தான். உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டு, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு கொடுக்கறது தியானம் தான். அதோட நம்ம கொடுக்கிற உணவு. சோ எப்போ நம்ம தியானம் பண்ணுவோமோ அப்ப ஆன்மா என்றது இன்னும் இன்னும் நிறைய ஆக்டிவேட் ஆகி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். சோ ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி மேடம். மிக சிறப்பாக. எஸ் சார், நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா, அதனாலதான் நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். அப்புறமா கட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நன்றி மேடம். மிக சிறப்பாக இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் பை மெடிடேஷன், தியானத்தினால் வாழ்க்கையில் மாற்றம் பற்றி மிக சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் சாட் பாக்ஸில் தேங்க்யூ சோ மச் மேடம் என்று தெரிவித்துள்ளார். தேங்க்யூ சார். நண்பர்களே, நான் இப்பொழுது ஒரு சில பொன்மொழிகளை சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிம் என்ற அறிஞர் கூறியது, மனிதனது ஆசைக்கு அளவே இல்லை, அவனது ஆற்றலுக்கும் அளவில்லை. ஷேக்ஸ்பியர் கூறியுள்ளது, அறியாமை ஆண்டவனின் சாபம், அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இறக்கை. அடுத்ததாக ஒரு அறிஞர் கூறியுள்ளது, பிறருடைய குற்றங்களை காண முயல்பவன் அரை மனிதன், தன் குற்றங்களை எண்ணி திருந்துபவனே முழு மனிதன். அடுத்ததாக, கடமையை செய், புகழ் மாலை உன் காலடியில் கிடக்கும், செல்வாக்கு நாய் போல பின்னால் வரும். மலர்களை சுற்றி மனம் கமழும், அது போலத்தான் செயற்கரிய செயல்களை சூழ்ந்து புகழ் திகழும். அடுத்ததாக, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைப்பது எல்லோரின் ஆசை, ஆனால் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர் ஒரு சிலரே. அடுத்ததாக, தியானம் என்பது ஆன்மாவின் கண்ணாடி, அதன் வழியே மனிதன் இறைவனை தன் முன்னால் காண்கிறான். அடுத்ததாக, பகலில் தெரியாத நட்சத்திரங்கள் இருட்டிலே இருக்கின்றன, மன இருளில் மலர்ந்திருக்கும் உணர்ச்சிகளும் இப்படித்தான் தனிமையில் வெறி வருகின்றன. அடுத்ததாக, வாழ்க்கைக்கு வேண்டியதை தேர்ந்தெடுப்பது கடமையாகாது, அதை திறம்பட செய்வதே கடமையாகும். அடுத்ததாக, முயற்சியே தெய்வமாகும். அடுத்ததாக, எந்த மனிதன் தனக்காக கடமைகளை தன்னலமற்ற முறையில் சிறப்பாக செய்கின்றானோ அவன் அந்த கர்மங்களால் கடவுளை வழிபடுவனாவான். அடுத்ததாக, தன்னைத்தான் வென்றவன் 1000 வீரர்களை வென்றவனை விட மேலானவன். அடுத்ததாக, இறைவனோடு கலத்தல் என்பது மற்ற எல்லாவற்றிலிருந்தும் பிரிதலாகும். அடுத்ததாக, உணவு, உறக்கம், அச்சம், கர்மம் ஆகியவை மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானவையாகும். மனிதனுடைய சிறப்புத்தன்மை தர்மமாகும், அது இல்லாவிட்டால் அவன் மிருகத்துக்கு சமமாவான். அடுத்ததாக, அன்னையும் பிதாவும் அன்பாக உள்ளனர், ஆனால் ஆண்டவன் அவர்களையும் விட அன்பாக இருக்கிறார். அடுத்ததாக, விழிப்பு நிலையில் கனவில் காணப்பட்ட நகரம் போல் இந்த உலகம் இருக்கிறது, இதை உணர்ந்து கொண்ட நிலையில் விவேகமுடையவனுக்கு எவ்வாறு ஆசை தோன்றக்கூடும். அடுத்ததாக, மாயையை ஜெயித்து ஆத்ம ஞானத்தை அடைகிறவனே
மாயையின் தோற்றத்தை பற்றியும் அறிந்தவனாவான். அடுத்ததாக, இந்த உலகப் பொருள்களின் பின் செல்லாதீர்கள், அவை உங்கள் சக்தியை வீணாக்கி மன உறுதியை பலவீனமாக்குகின்றன. அடுத்ததாக, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே என் கவலை, மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அன்று. அடுத்ததாக, எப்படிப்பட்ட பாவங்களையும் போக்கி ஆத்ம சுத்தியை கொடுக்கக்கூடியது பஞ்சாட்சர மகா மந்திரம் என்று வாரியார் கூறியுள்ளார். அடுத்ததாக, அதிகம் சொல்ல விரும்புபவன் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துவான். அடுத்ததாக, நல்லொழுக்கத்தால் துயரங்கள் அழிகின்றன, தப்பான நடத்தையால் பெருஞ்செல்வமும் அழிந்து போகிறது. அடுத்ததாக, மகான் திருவள்ளுவர் கூறியுள்ளது, தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கிறவர்களுக்கு முடியாதது ஒன்றுமில்லை. அடுத்ததாக, சின்னஞ்சிறு செலவானாலும் கவனமாக இருக்க வேண்டும், அடித்தளத்தில் உள்ள சிறிய துவாரம் கப்பலையே கவிழ்த்துவிடும் என்று பிராங்க்லின் என்ற அறிஞர் கூறியுள்ளார். அடுத்ததாக, எந்த காரியத்தையும் தன் விருப்பம் போல் செய்ய எவருக்கும் உரிமை கிடையாது. அந்த விருப்பம் நல்ல காரியம் செய்வதற்கா, அப்போது மட்டுமே அந்த உரிமை உண்டு. நண்பர்களே, நான் நிகழ்ச்சியை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கு மழையினால் மின்சாரம் தடைபட்டுள்ளதால், அப்படி ஏதேனும் மின்சார தடையினால் நிகழ்ச்சியில் தடைகள் ஏற்பட்டால் நீங்கள் தியானத்தை தொடருங்கள். எனவே இப்பொழுது நான் என்னுடைய பொன்மொழிகளை தொடர்கிறேன். திறமை இல்லாதவனுக்கு சாஸ்திர அறிவு பயன்படாது, 2 கண்களும் இல்லாதவனுக்கு விளக்கு பயன்படாது. அடுத்ததாக, நமது பகைவர்களை நேசிக்கும் அளவுக்கு நாம் மகான்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் நம் உடல் நலம், மகிழ்ச்சி இவற்றுக்காகவனும் அவர்களை மன்னித்து மறந்து விட வேண்டும். அடுத்ததாக, கைக்கு அருகில் உள்ள முதல் கடமையை ஆற்ற வேண்டும், அடுத்த கடமை என்ன என்பது தன்னாலே புலப்படும். எல்லா இடத்திலும் கடவுள் இருக்க முடியாது, ஆகவே அவர் தாயை படைத்தார். அடுத்ததாக, கடமையை செய்வதே கடவுள் வழிபாடு, அதில் மேலானது கீழானது என்பதில்லை. கடமையை செய்யாதவன் சீலம் தவறியவர், கடமையை செய்பவரே கடவுளுக்கு உகந்தவராவார். இது பஞ்சதந்திரம். அடுத்ததாக, சுக வாழ்க்கையில் ஈடுபட்டவனுக்கு அறிவு வளர்ச்சி அடையாது. அடுத்ததாக, புதிய ஆசைகளை வளர்க்காதீர்கள், புதிய வாசனைகளை தேடிக்கொள்ளாதீர்கள், அதுவே நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவற்றிலிருந்து மீளுவதற்கு உரிய பிராயச்சித்தமாகும். அடுத்ததாக, மண்ணிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது ஒரு மரத்திற்கு சுதந்திரமாகாது. அடுத்ததாக, தியானத்தின் மூலம் மனம் தெளிவடையும் போது, பக்தி பிரகாசம் அடையும் போது தெய்வீக தன்மை அங்கே வந்து விடுகிறது என்று ஒரு துறவி சொல்லியுள்ளார். அடுத்ததாக, சிறியவர்கள் சிறிய காரியத்தை தொடங்கி பெரிதும் குழப்பம் அடைவார்கள், பெரியவர்கள் பெரிய காரியங்களை தொடங்கி சித்தம் கலங்காமல் உறுதியாக இருப்பார்கள். அடுத்ததாக, ஒழுக்கம் என்பது நம்முடைய பிழைகளினால் தான் சிரமமானதாக மாறுகிறது. அடுத்ததாக, நாம் அளிப்பது மிகவும் குறைவு என்ற எண்ணத்தில் நாணி தானமளிக்க வேண்டும். அடுத்ததாக, அப்ரகாம் லிங்கன் அவர்கள் கூறியுள்ளது, வெற்றி பெற்றே தீருவேன் என்று உன்னுடைய மனதில் நீ மேற்கொள்கிற திட சங்கல்பம்தான் வெற்றிக்கு அடிப்படை. மற்றவற்றை பற்றி நம்பாமல் இருப்பது பேராபத்து என்று லிங்கன் கூறியுள்ளார். அடுத்ததாக, மனச்சான்று நீதிபதியாக இருந்து தண்டனை தரும் முன் நண்பனாக இருந்து எச்சரிக்கை செய்யும். அடுத்ததாக, அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே, நீ சாகும் வரை உன் அறிவு கதவு திறந்தே இருக்கட்டும் என்று மூதறிஞர் ராஜாஜி கூறியுள்ளார். அடுத்ததாக, குரு சித்தானந்தர் அவர்கள் கூறியுள்ளது, முதலில் உன் திட்டத்தை சிந்தனையில் வித்திட வேண்டும், பிறகுதான் செயல் என்ற மரம் முளைக்கும், இறைவனை நம்பினால் நமக்கு லாபம். அடுத்ததாக, முதலில் எதை நீ விரயம் செய்கிறாயோ அதற்காக பின்பு அதை தேடி அலைகிறாய். அடுத்ததாக, தீயோருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது, தீய சொல் பேசுவதை விட மௌனம் சிறந்தது என்று ஒரு மகான் சொல்லியுள்ளார்.
அடுத்ததாக, அறிவு விவாதத்தால் அறிய முடியாத ஒன்றை கூட ஆழ்ந்த பக்தியின் மூலம் அறிய முடியும். அடுத்ததாக, மனபலம் கொண்டவனை மக்கள் துன்பம் என்று சொல்லும் எந்த தொல்லையும் அணுகுவதில்லை. அடுத்ததாக, ஒருவனுக்கு தெய்வ சிந்தனையை விட உலகிலே நல்ல துணை வேறு இருக்க முடியாது. அடுத்ததாக, ஒரு தவறை செய்யும் மனிதன் அதை திருத்திக் கொள்ளாவிட்டால் அதுவும் ஒரு தவறாகி விடுகிறது. அடுத்ததாக, தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள் அருள் பெற முடியும், உண்மை பொருளை அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக, சுகத்திற்கும் துக்கத்திற்கும் மேலாக ஆத்மாவை நிறுத்தி வைப்பதே ஞானமாகும். அடுத்ததாக, வெறுப்பை காட்டுவது அரக்கர் குணம், மன்னிப்பது மனித இயல்பு, அன்பு செலுத்துவது தெய்வ பண்பு. அடுத்ததாக, ஒழுக்கத்தை விட சிறந்த உடை இல்லை. அடுத்ததாக, மூடனை பிறர் அழிக்க வேண்டியதில்லை, தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். அடுத்ததாக, தாய்க்குலமான பெண்களுக்கு அளிக்கும் பெருமைதான் நமது சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படை. அடுத்ததாக, எத்தனை முடியுமோ அத்தனை சம்பாதி, எத்தனை முடியுமோ அத்தனை சேமி, எத்தனை முடியுமோ அத்தனை பிறர்க்கு கொடு. அடுத்ததாக, ஒரு பெரியவர் கூறியுள்ளது, மனித பிறவி பிரயோஜனம் உள்ளதாக ஆக வேண்டும், ஆனால் நமக்கு ஜீவிப்பதற்கு மேல் இம்மியளவு விரும்பக்கூடாது, இதுவே அபரிகாரம். அடுத்ததாக, நேர்மையான மனம் படைத்தவனுக்கு சட்டம் இறைவன், ஆனால் முட்டாள்களுக்கு கேளிக்கைகள் தாம் இறைவன். அடுத்ததாக, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கூறியுள்ளது, தர்மத்துக்கு முரண்படாத நல்ல விருப்பங்கள் எல்லாம் ஈசனுடைய அம்சமாகவே கருத வேண்டும். அடுத்ததாக, மௌனமான தொடர்பின் மூலம் கடவுளின் அருளை நாம் நாடுவோமாக, பின்னர் அந்த அனுபவமானது நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும். அடுத்ததாக, அடக்கம் என்ற வேரிலிருந்துதான் தெய்வீக குணம் கிளைத்து வளர்கிறது.